ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நம்ம அப்படியே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். இதை நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது சாதத்தோட அப்படி இல்லைன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் நம்ம நல்ல சூடாக இருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும். இப்போது இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். மீல் மேக்கர் ஊறிட்டுருக்க டைமில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் இந்த சைஸில் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், அப்புறம் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதோட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது ஓரளவுக்கு கண்ணாடி பதமாக வதங்கினா போதும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இது கூட 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா நம்ம கிரேவி நல்லா திக்காகவும் ரிச்சான டேஸ்ட்லேயும் இருக்கும். அதுக்காக தான் நான் இது சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியும் நமக்கு ரொம்ப மேஷ் ஆகணும்னுலாம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நான் இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண புதினா சேர்த்துக்கிறேன். புதினா சேர்க்கும் போது நம்ம கிரேவி ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் இந்த மாதிரி நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கேன். இப்போது நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த சைஸில் ஒரு பட்டை, 1 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மசாலா ரெடி பண்ணும்போது அதில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ இது மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம கண்ணாடி பதமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மீல் மேக்கரை ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த இஞ்சி பூண்டோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க. ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. மீல் மேக்கர் நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணுன்றதுனால இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் இருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கலை. ஸோ இப்போ கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரை மூடி வெயிட் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசிலுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இப்போது குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சியும் இந்த மாதிரி நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.